ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய. அர்த்தம் உள்ள இந்து மதத்தில் ரொம்ப அற்புதமாக படிப்பார். தயவு செய்து அர்த்தம் உள்ள இந்து மதமாவது வாங்கி படித்து பாருங்க, அவ்வளவு அழகாக இருக்கும். தெளிவாக வாழ்க்கையை பிழிந்து கொடுத்துருக்கிறார். கடைசி வரை யாருன்னு சொன்னால் சிவபெருமான் ஒருத்தம் தான் உயிர் துணை என்று சொல்லுகிறார். ஔவை பாட்டிக்கிட்ட போய், என்னம்மா இப்படி ஊர் ஊராக போய் நடந்து நடக்கிறிய, எவ்வளோ கஷ்டப்பட்டு டியூஷன் ஃபீஸ் வாங்காமல் ஒரே வாத்தியார் ஔவையார் தான். ஊர் ஊராக போய் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கதவேல், ஈவது விளக்கே, உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல்னு ஒவ்வொரு ஊராக போய் இதை சொன்னவர் ஔவை பிராட்டி. அந்த ஔவை பிராட்டியிடம் போய், இப்படி இருக்கிறியம்மா, சொத்துக்கிட்டு ஒன்றும் சேர்க்கல, ஊர் ஊராக போய் இப்படி வல்லது அப்படி சொன்னால், இப்படியும் எந்த நிலையில் எழுதி வெட்டிய சிவனும் செத்து விட்டானோ. ஒரு ஔவை பாட்டி கேட்குற, ஒரு வயசான பாட்டி, எனக்கு என்ன கவலை, எனக்கு சிவபெருமான் இருக்கிறான், எனக்கு என்ன கவலை, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அவன் இருக்கிறான். இப்படியும் எந்த நிலையில் எழுதி வைத்த சிவனும் செத்து விட்டானோ. முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு நெஞ்சமே அஞ்சாதே போ. எல்லா பாரமும் சிவபெருமானு வேற போடுங்க, நீங்கள் கூட கவலைப்பட வேண்டாம். கவலை வரும்போது, துன்பம் வரும்போது, இறைவா என்னுடைய துன்பத்தை நீ தான் காப்பாற்றணும், எனக்கு ஏன் இப்படி சோதிக்கிற, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, இறைவா இவ்வளவு துன்பத்தை எனக்கு கொடுத்து விட்டாயே, நான் உன்னுடைய மகன் அல்லவா, என்னை எப்படியாவது நீ காப்பாற்று என்று இறைவனிடத்தில் மனம் விட்டு பேசுங்கள். பல பேர் சொல்றாங்க இறைவன் பேசுவதில்லை. நீ எங்கடா முதல்ல பேசுற? நீ கோயிலுக்கு போனா, கோயிலில் போகும்போதே நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது மிளகா, அரிசி, புளி இதெல்லாம் வாங்கின்னு வரலாம். ஞாபகம் பூரா அரிசி, மிளகா, புளி மேலே தான் இதை கடவுள் மேலே இல்லை. நீ கடவுள்கிட்ட போய் மூலஸ்தானத்தில் நின்று, எம்பெருமானே திருவாரீஸ்வரா தாயம்மா என் குறைய கொஞ்சம் கேடம்மா சொல்லி மனம் விட்டு பேசுங்க. அடுத்தவனிடத்திலே தங்கள் குறையை சொல்லாதீர்கள், அவன் ஊதி பெருசாக்கிடுவான். ஆனால் இறைவனிடத்தில் சொன்னால் காது கொடுத்து கேட்பான். இறைவன் கண்டிப்பாக கேட்பான். இறைவனிடம் மனம் விட்டு பேசுங்கள், உங்கள் குறையை சொல்வான். அந்தராத்மாவாக இறைவன் இருக்கிறான், வெளிப்புறத்திலே உருவத்திலே காட்சி கொடுக்கிறான். அந்தராத்மாவாக உள்ளே இருக்கிறான் எம்பெருவான். நீங்கள் பேசுவது அவனுக்கு கேட்கும், சிவபெருமானுக்கு கேட்கும். தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. உங்கள் மனக்கவலைகள் போக்க வேண்டுமானால் அது இறைவன் ஒருத்தன் தான் அந்த கவலையை தீர்க்க முடியும். அந்த கவலையை தீர்ப்பதற்கு எம்பெருமான் சிவபெருமானை தவிர வேறு இந்த உலகத்தில் இல்லை. இறைவனுடைய நாமம் நம்மை காப்பாற்றும். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இங்கே சொன்னீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இந்த காசு பணமா அதுக்கு? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதாமா நம்மளை காப்பாற்றக்கூடிய 5 எழுத்து மந்திரம். அப்பர் சுவாமி சொல்றார், 5 எழுத்து மந்திரத்தை புனைபிடித்து கிடக்கின்றேனே, அதுதான் எனக்கு ஊன்றுகோல், அதைத்தான் எப்பொழுதும் சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சுடு மணலில் போட்டு உருட்டுறான் பாண்டியன், மணிவாசக பெருமானை சுடு மணலில் போய் கட்டி உருட்டுறான். அப்போ கூட நமசிவாயத்தை மறக்கவில்லை. நமசிவாய பெருமான், சொக்கநாத பெருமான், வெள்ளம் வந்துடுச்சு, திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சு. எங்கிருந்து? மழையே இல்லை, மழையே பெய்யலை, திடீர்னு வெள்ளம். அடியவரை காப்பாற்றுவதற்காக, மாணிக்க வாசகரை காப்பாற்றுவதற்காக அந்த பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானை ஆற்று சுடுமணிலே புரட்டுகிறான். ஏன்னா அந்த குறையை பெரிய கதை, திருவிளையாடல், அதெல்லாம் சொன்னோன்னே எங்கேயோ போகும். அந்த அவனை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் வர தலையெழுத்தாவதுக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும் வேலைன்னு கூலியாள் வேலை. தெருவில் கூவிக்கிட்டு வர்றார். மண்வெட்டியை தோளில் வச்சுக்கிட்டு, ஒரு தட்டு மண் தட்டு கூடைய கையில் வச்சுக்கிட்டு, மண்வெட்டியை தோளில் வச்சுக்கிட்டு மதுரை வீதியில் நடக்கிறான் எம்பெருமான். கூலி கிடைக்குமா? கூலியாள் தேவையா? கூலியாளா? யாரு? ஆனாப்பட்ட சிவபெருமான் கூலியாளாக மதுரை வீதியில் நடந்து வருகிறான். அங்கே வந்தி என்பவரை பிட்டு சுட்டு விற்கிறவள் அங்கே வந்து அவர் ரெடியாக இருக்கிறார். அரசனுடைய கட்டளை என்ன தெரியுமா? வீட்டுக்கு ஒருவர் வந்து அந்த கரையை அடைக்க வேண்டும், வீட்டுக்கு ஒருவர் வந்து ஆகணும். அப்படி வீட்டுக்கு ஒருவர் வரவில்லை என்றால் கூலியாளாவது அனுப்பணும், அவங்க பங்குக்கு கூலியாள். அப்போ அங்கே அளந்து விட்டுட்டான், அந்த கரையை அடைப்பதற்கு அளந்து விட்டுட்டான் அவங்களுக்கு. இது வந்தியின் பொங்கு என்று காலியாக இருக்குது. சிவபெருமான் பார்க்குறான், அந்த அம்மா கிட்ட வர, அம்மா நான் கூலி கிடைக்காம ரொம்ப, சிவபெருமானுக்கு கூலி கிடைக்கலையா, பணம் கிடைக்கலையா, வறுமையில் இருக்கார, எனக்கு வேலை கொடுங்கம்மா. நமக்கெல்லாம் வேலை கொடுக்குறவே அவன் தான். அவன் பிட்டுக்கு
பிட்டு சுட்டு விற்கிற பாட்டிக்கிட்ட வந்து எனக்கு வேலை கொடுமா வேலை கொடுமான்னா அவள் உடனே சொன்னா, நான் உனக்கு புட்டு கொடுக்குற காசு இல்லை, நீ வேலை செய், எனக்காக போய் வேலை செய், அட்டண்டன்ஸ் கொடுத்துரு, வந்திக்காக வந்த ஆள்னு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த கொடுக்குறோம், வா சாப்பிட்டு போகணும். இவர் போனார் இங்கேருந்து, வேலை செய் உனக்காக போகிறேன், போயிட்டு ஒரு வேலையும் செய்யறது இல்லை. அவன் சிவபெருமானச்சே செய்கிற வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட போய் பேசுறது, இவங்ககிட்ட போய் பேசுறது, செய்கிற வேலையை கூட தடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். கடைசியில் என்ன பண்ணான், படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார். பாண்டியன் வருகிறான், என்ன வேலை முடிஞ்சது, மாலையில் வரலான்னு பார்க்க வர்றார். எல்லாம் சொல்கிறாங்க, இந்த ஆள் தாங்க இந்த மண்வெட்டியை தலைக்கு வச்சுக்கிட்டு முருகா முருகா சிவபெருமானே ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அந்த மண்வெட்டியை தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்துங்கிறானே, அந்த ஆள் தான் வேலையே செய்யறதில்ல, வேலையும் செய்ய மாட்டான், வேலை செய்யறவனே கை வேலை செய்ய விட மாட்டான். இவன் தான் பாண்டியன் பார்த்தான், ஆனானப்பட்ட ராஜா வந்திருக்கிறேன், என்னை பார்த்து கூட கால் மேலே கால் போட்டுன்னு படுத்துங்கிறியா நீ அப்படின்னு கையில் பெரம்பு வச்சிருந்தான் பாண்டியன். அந்த பெரம்பால் மூச்சு ஒரு அடி கொடுத்தான். அதுக்கு தலையெடுத்தான் நம்ம சிவபெருமானுக்கு. பாண்டியன் கையால் அடிபட்டான், பெரம்படிப்பட்டான். அடிச்சுட்டு ஐயோன்னு இவன் முதுகில் கையை வச்சான். யார்? பாண்டியன் அந்த சிவபெருமானாக வந்திருக்கின்ற கூலியால் முதுகில் அடித்தா, ஏன்டா வேலை செய்ய மாட்டேங்கிற, வேலையும் செய்ய மாட்டேங்கிற, வேலை செய்ய விட மாட்டேங்கிற, இந்தா போட்டு அடித்தான் பாரு. அடிச்சுட்டு என்ன பண்ணான், ஐயோன்னு இவன் கையை முதுகில் கையை வச்சான். யார் அடிபடாதார்? இந்த உலகத்திலே கருவியிலே இருக்கின்ற குழந்தைகள் கூட அந்த அடிபட்டது என்று பேசுவார். ஏன்னா எல்லா உயிர் என்ன தத்துவம்னா, எல்லா உயிர்களிடத்திலேயும் சிவபெருமான் இருக்கிறான் என்ற தத்துவத்திலே சிவனை அடித்தால் அது எல்லா உயிர்களுக்கும் படும் என்ற தத்துவத்தை உணர்த்துவது, அதான் முதுகெலும்பு என்று சொல்வார்கள். அவன் அடித்த அடிதான் அந்த முதுகெலும்பான். பார்த்தான், கடைசியில் அந்த ஒரு தட்டு மண்ணு கொட்டிட்டு மறைஞ்சிட்டான். உடனே பார்க்குறான் பாண்டியன், யார் வந்தது யார் வந்தது, கூலியால் வந்தது யார், ஐயோ காணவே, அப்படி ஆளை பார்த்தா காணும். உடனே ராஜா ஓடி வர, எல்லாம் ஓடுறாங்க. சொக்கநாத பெருமான், சொக்கநாதா 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 உன்னுடைய திருவிளையாடலா, நீயா மண்வெட்டி எடுத்துக்கிட்டு மதுரை வீதியிலே கூலி கிடைக்குமா என்று பிட்டுக்கு மண் சுமந்தாயப்பா பெருமானே. அப்படிப்பட்ட அடியவர்களை காப்பதற்காக சிவபெருமான் கூலியாளாக வருவான், தொண்டனாக வருவான், தொண்டருக்கு தொண்டனாக வருவான். அவ்வளவு கருணை உள்ளவன் சிவபெருமான். ஆகையினாலே தான் அடியவர்களுக்காக அப்படி வந்தான். ஆகையினாலே சிவனுடைய நாமத்தை எப்போதும் சிவ மந்திரத்திலே ஊறி கிடங்கள். அதான் சொன்னாரு, நமக்கு யார் அப்பா, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்தார் அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த எம் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனி என்ன. நான் உன்னை விடமாட்டேன், சிக்கென பிடித்துக் கொள்வேன். நம்ம போய் இறைவனிடத்தில், இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும், உன்னை விடமாட்டேன், நீ என்னை விட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தான் நமக்கு நிரந்தர அப்பா அம்மா, நிரந்தர முதல்வர்ன்றாங்கள, அதுபோல் நிரந்தர முதல்வர், நிரந்தர அப்பா அம்மா அவனு தான். இப்போ நமக்கு அப்பா அம்மாவெல்லாம் போயிடுவாங்க கொஞ்ச நாள் இருந்து, ஆனால் அவன் என்றும் அறிவதில்லை. சிவபெருமான் தான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். அருட்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈர்ந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே கொடுப்பவன் சிவபெருமான் ஒருத்தந்தான். எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் சொல்றாரு பாருங்க, என்ன அற்புதம், என்ன அற்புதம். வள்ளல் பெருமான் பாட்டு சாதாரண அருட்பா அமுதம், அருட்பா அமுதம் திருவருட்பா. அப்படிப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் இங்கே வந்து அவருடைய பாதம் பதிந்த மண் பாடி இருக்கிறார். ஆகையினாலே இறைவனுடைய திருவருளை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டால்தான் இறைவனுடைய நாமம், எளிய வழி, காசு பணம் செலவில்லை. இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால் இந்த காலத்தில், கொடுமை சூழ்ந்த இந்த காலத்தில் பக்தி மார்க்கம் ஒன்றுதான் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரே வழி. இறைவனுடைய நாமத்தை சொல்லுவது ஒன்றுதான். இறைவனுடைய நாமத்தை சொல்லுவோமேயானால் அது ஒன்றுதான் நம்மை கரையேற்ற வல்லது, காப்பாற்ற வல்லது. பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்றால் இறைவனுடைய நாமத்தை எப்போதும் இடைவிடாது சொல்ல வேண்டும். ஒருத்தன் மாப்பிள்ளை கல்யாணம் ஆகுதான், கல்யாணம் ஆகும்போது தாலி கட்டியாச்சு, தாலி கட்டி
தாலி கட்டின உடனே மாமியார் வீட்டுக்கு போகணும். அது பொண்ணு அழுவுது. அது அந்த காலத்து பொண்ணு, இப்போ எது அழுவுது? இதெல்லாம் அந்த காலத்து பொண்ணு அழுவுதான். பொண்ணை பார்த்த உடனே அண்ணன் அழுகுறான், அம்மா அப்பா எல்லாம் அழுகுறாங்க. ஏன் மாமியார் வீட்டுக்கு போகும்போது இத்தனை வருஷம் நம்மகிட்ட வாழ்ந்த பொண்ணு போயிடுதே, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் அழுகுறாங்களாம். ஒரே ஒரு ஆள் மட்டும் அழுவலையாம். யாராவது நான் மாப்பிள்ளை எல்லாம் அழுகுறேன். ஏன்டா இந்த ஆள் அழுவுறேன்னு, இவன் நாளையிலேருந்து அழுவான், இவன் நாளையிலேருந்து அழுப்புறான். நான் அதனால யாரும் அழாமல் இருக்கணும். மணிவாசக பெருமான் சொன்னார், இறைவா சிவபெருமானே அழுதால் உன்னை பெறலாமே. இறைவனிடத்தில் போய் அழணும். நமக்கு எங்கன்னா அழ வருதா? திருவாசகம் படிக்கிறது எங்கன்னா அழ வருதா? நமசிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இமைப்பொழுது மின்னஞ்சை நீங்கள் தான் தாழ் வாழ்க என்று படிக்கிறவங்க கண்கள் கலங்குகிறதா? கண்ணீர் வருகிறதா? இல்லையே. ஒரே ஒரு ஆள் அழுதான். திருவாசகத்தை படித்து விட்டு அழுத ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? ஜியு போப், கிறிஸ்தவர். அமெரிக்காவிலிருந்து வந்தார். தமிழே தெரியாது, அதற்கு மேல் தமிழை படித்தார். 30-40 வயசுக்கு மேல் தமிழை படித்தார். திருவாசகத்தை படித்தார். திருவாசகத்தை படித்து கண்ணீர் விடுறாங்க. நம்மளும் ஒரு நாளும் அழுததில்லை. அவன் ஜியு போப் அங்கே எழுதி வச்சு, ஜியு போப்புக்கு நம்முடைய திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவன் நாட்டுக்கு கொண்டு போனான். அப்புறம்தான் திருவாசகம் நமக்கே தெரிய ஆரம்பிச்சுது. அடடா, அவன் சொல்கிறான், வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான். இப்போ நம்ம கூட எதனா ஒன்று சொன்னோம்னா யார் சொன்னது? வெள்ளைக்காரன் சொன்னான்னா ஓஹோ அப்படியானோ. ஏன் நம்ம திருவள்ளுவர் சொன்னார், வள்ளலார் சொன்னார்னா ஒத்துக்க மாட்டான். அவன் மேல்நாட்டுக்காரன் சொன்னால் ஓஹோ அப்படியா அப்படின்னு. அப்படி ஆகையினாலே இறைவனுடைய நாமத்தை இடைவிடாமல் சொன்னால், அதுவும் சிவராத்திரி முழுக்க ராத்திரி, சிவபெருமான் நம்மோடு இருக்கின்ற ராத்திரி. இப்போ நம்மோடு இருக்கிறான். நீங்கள் பேசி பாருங்கள், சிவபெருமானே என் உள்ளே இருக்கிறாயாமே, என் உள்ளத்தில் இருந்து கொண்டு என் துன்பத்தை போக்காமல் இருக்கிறாயே பகவானே. எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, தூய்மையான பிரார்த்தனை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும், உடனுக்குடன் பரிசீலிக்கப்படும். அவன் ஒரு என்ன பண்ணான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் தேனிரவு போனான். தேனிரவு எங்கே போவாங்க? ஊட்டி, கொடைக்கானல் அப்படி போவாங்க. என்ன பண்ணால் கல்யாணம் பண்ணி கோயிலுக்கு வரான். கல்யாணம் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வரலாம்வா. திருவலிதாயம் அற்புதமான அருமையான ஊர், கேட்டதெல்லாம் எம்பெருமான் வாரி கொடுக்கின்ற வள்ளல். ஆகையினாலே அந்த கோயிலுக்கு போகலாமான்னு வந்தான். கூட்டிகிட்டு வரும்போது அந்த கோடியாக வரும்போது காலில் ஒரு நெருஞ்சி முள்ளு பொத்துக்குச்சு. யார்? இவனுக்கு இல்லை, சம்சாரத்துக்கு. அப்போ தான் தாலி கட்டி இட்டுக்கிட்டு வரான். சம்சாரத்துக்கு முள்ளு பொத்துக்குச்சு. அப்படியே துடிச்சு போகிறோம். ஆ அப்படின்னா சினிமா ஸ்டைலில் ஆ அப்படின்னா உடனே இவன் அதை மேலே கத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த என்ன காலில் முள்ளு பொத்து வச்சுருந்தான். அப்படியே மெல்ல காதலில் முள்ளு வாங்கி, அவங்க அம்மா காலில் 1000 தடவை முள்ளு பொத்து இருக்குது. ஒரு தடவை என்னான்னு கேட்டதுக்கு கேட்க மாட்டான். பார்த்து வா அப்படின்ட்டு போயின்னு இருக்கிறவன் கல்யாணம் ஆகிட்டுன்னு வரான். காலில் முள்ளு பொத்த உடனே அப்படியே துடிச்சு போகிறான். காலில் முள்ளு பொத்துச்சா, ஐயோ என் செக்கச்சு வந்தோம் வேணி என்ன ஆகும்? அப்படியே துடிச்சு அந்த காலை எடுத்து அந்த முள்ளை பிடிங்கி ஓரமாக போய் போட்டான். சனியனே, யார் சொல்கிறான் பாருங்க, சனியனே எதை பார்த்து? முள்ளை பார்த்து சொல்கிறான். நெருஞ்சி முள்ளை பார்த்து, சனியனே என் சம்சாரத்துக்காலையா பொத்துக்கணும். எவ்வளோ பேர் போகிறாங்க, அவன் காலில் பொத்துக்கலாம்ல. இப்போ தான் கல்யாணம் ஆகி இட்டுக்கிட்டு வரேன், அவன் காலில் போய் பொத்துக்கிட்டியே, ஒன்று என்ன பண்ண சனியனேன்னு சொல்லி தூக்கி போட்டான். முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா சரியாயிட்டாங்க. கோயிலுக்கு வந்தாங்க, எம்பெருமானை கும்பிட்டாங்க, விபூதியெல்லாம் வாங்கி விட்டுக்கிட்டாங்க. விட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் கோயில் ஞாபகம். திருவள்ளிதாய பெருமான் மீண்டும் வர சொல்லுவான். எங்கள் ஐயா செல்வம் ஐயா அவருக்கு தெரியும், அடிக்கடி இங்கே வந்து பேசியிருக்கிறேன். இன்னைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலே தொலைஞ்சு போயிட்டேன். இடையில தொலைஞ்சு போட்ட ஒரு புதையல் ஐயாவுக்கு சந்தோஷப்படுற ஃபோன் பண்ணிட்டு, ஐயா இத்தனை முறை எத்தனையோ முறை வந்து இருக்கிறீர்கள், மீண்டும் சிவராத்திரிக்கு உங்களை எம்பெருமான் அழைக்கிறான் வாங்கன்னு. இன்னைக்கு ஏற்கனவே வந்துட்டேன். இன்னும் ஒருத்தர் ஏற்கனவே பத்திரிக்கை போட்டு அனுப்பிச்சிட்டார். திருமுக்கூடல் பழைய சிவரத்தில் அவர் வராதுன்னு அவர் பத்திரிக்கை போட்டார். எங்கள் செல்வம் இப்போ நான் பார்க்குறேன், இல்லையா அவரா அங்கே போகிறதா இங்கே போகிறதா? சரி, செல்வம் கடல் எத்தும் செல்வம் செல்வமே என்று இந்த உங்கள் முன்னால் வந்து இருக்கிறேன். என்ன பண்ணால் 6 மாதம் பொறுத்து மறுபடியும் கோயிலுக்கு வரான். கோயிலுக்கு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி முள்ளு மறுபடியும் பொத்துக்குச்சு. அந்த முள்ளு மறுபடியும் பொத்துக்குச்சு. கவலையே பண்ணல, டோல் கேர். அன்னைக்கு என்ன பண்ணால் முதல் நாள் குதிச்சு போயிட்டான். இன்னைக்கு அந்த முள்ளு பொத்துக்குச்சு. கத்துறாவா, ஐயோ ஐயோ ஏம்மா ஏம்மன். ஏய் என்ன சனியை முடிச்சது என்னைக்கு? அன்னைக்கு முள்ளை பார்த்து சனியனேன்னா இன்னைக்கு மனைவியை பார்த்து சொல்கிறான், சனியனே பார்த்து வரக்கூடாது,
கோயிலுக்கு வந்தால் மண்டபத்தையும் கடையும் கடை தெருவும் பார்த்துக்கிட்டு வர்றது, பகவானை நினச்சிட்டு கோயிலை பார்த்துட்டு வர்றதில்லை, நின்று நிதானிச்சு வர்றதில்லை. சனியனேன்னு சொல்லி அதான் பார்த்தான், சனியனேன்னு சொல்லி வா கடாய்ச்சி வா அப்படின்றான். அன்னைக்கு காலேஜுக்கு வழியில் வச்சுக்கிட்டு மெதுவாக தடவி உள்ளே எடுத்து போட்டவன் 6 மாதம் ஆகலை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். 6 மாதத்தில் சனியனேன்ட்டான். அதான் சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு இல்லையா, சனி பெயர்ச்சி. அப்படி இந்த அன்பெல்லாம் நிலைக்காத அன்பு, நிலையற்ற அன்பு, எதையோ எதிர்பார்த்து வாழுகிற அன்பு இந்த உலக மக்கள். உலகத்திலே எதையோ ஒன்று எதிர்பார்த்து நம்மிடம் பேசுகிறார்கள், கொஞ்சுகிறார்கள், புலாவுகிறார்கள். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காத இறைவன் ஒருத்தன் தான். ஒரு வீட்டுக்கு ஒரு 2 நாள் போகலாம், 3 நாள் போகலாம். இன்னும் நேற்று வந்தா இந்த ஆள் இன்றைக்கி வரானே, போன வாரம் தான் வந்து போனால் இந்த வாரம் வரானே என்று சொல்லுவாங்க. ஆனால் எம்பெருமான் சிவபெருமானத்தில் வாங்க, எத்தனை முறை வந்தாலும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்தாலும், நேத்தானே வந்த ஏன் வந்தேன்னு கேட்பாரா? என் குழந்தை என்னிடத்தில் வராமல் எங்கே போகும்? வாரியார் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார், என் குழந்தை என்னிடத்திலே வராமல் எங்கே போகும்? அந்த குழந்தை என்னிடத்திலே என்னை நாடி வருகிறது என்று சொல்லுவார். சிவபெருமான் ஏன் வந்த, காலையில் வந்தியே, சாயந்தரம் வந்த, நேற்று வந்தியே, இன்றைக்கே வந்து கேட்குறது இல்லை. நம்ம சொந்தக்காரங்கிட்ட போனீங்கன்னா மறுநாள் ஃபோன் பண்ணோம்னா, ஹலோ எங்கே இருக்கீங்க, நான் வெளியில் இருக்கிறேன், அவன் வீட்டுக்கு வரலான்னு நினைக்கிறான். ஹலோ வீட்டில் இருக்கிறீங்களா, நான் வரலான்னு நினைக்கிறேன். ஐயோ நான் பருடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டேனே, வெளியூர் போகிறேன்னு. மரியாதை தலைவாசல் மிதிக்க வேண்டாம். அவங்க வேணாங்க, பகவான் இருக்கிறான், அவன் சன்னிதானத்தில் வந்து உங்கள் குறைகளை கொட்டுங்கள், உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள், தேவைகளை கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்வதில்லை, இறைவன் இல்லை என்று சொல்ல மாட்டான். இறைவனிடத்திலே வாருங்கள், இறைவன் காத்திருக்கிறான். என் குழந்தை எப்போது வரும், தன்னுடைய கவலைகளை சொல்ல எப்பொழுது வரும் வரும் என்று எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே வாருங்கள், இறைவனிடத்திலே வாருங்கள், அவன் நம்மை கண்டிப்பாக நிச்சயமாக காப்பாற்றுவான். ஆகையினாலே எம்பெருமான் கைவிடுவதில்லை. முருகப்பெருமான் அருணகிரி பெருமான் அருணகிரியில் திருவண்ணாமலையில் நடந்தது, இது நடந்த கதை. அருணகிரி பெருமான் அவர் இங்கே வந்தார். அருணகிரி பெருமான் திருவண்ணாமலையில் கோபுரத்தில் ஏறிக்கிட்டார். திருவண்ணாமலையில் கோபுரத்தில் ஏறிக்கிட்டு, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டேன் முருகா, நான் வாழ்ந்தது போதும், பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது போதும், எனக்கு இந்த பிறவி வேண்டேன் என்று கோபுரத்தின் மேலே ஏறி குதிக்க ஆரம்பித்தார். குதிக்கும் போது என்னன்னு சொன்னார், முருகா என்று குதித்தார். குதித்த உடனே எம்பெருமான் தயாராக ரெடியாக பூப்பந்து போல தாங்கி கொண்டான். அங்கிருந்து விழுந்தார். தற்கொலை பண்ணி கொள்வதற்காக எம்பெருமான் முருகப்பெருமான் தாங்கி கொண்டான். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் இறைவன். ஆகையினால தாங்கி கொண்டான். தாங்கி கொண்ட உடனே, யார் நீ, என்னை ஏன் காப்பாற்றினார்? இதுவார் பேசாத, சும்மா உட்கார், பேசாத சும்மா உட்கார் அப்படின்னார். சும்மா இரு சொல்லற, பேசாத உட்கார்னார். 12 வருஷம் உட்கார்ந்தார். முருகப்பெருமான் கோபுரத்தில் இருந்த அருணகிரியாரை காப்பாற்றி, ஏன் என்னை காப்பாற்றினேன்னு கேட்ட அருணகிரியாருக்கு சொன்ன பதில், முருகப்பெருமான் சும்மா சொல்லற, சும்மா இரு உட்காருன்னார். உட்கார்ந்தார். அன்னைக்கு உட்கார்ந்தவர் தான் 12 வருஷம் பொறுத்து மீண்டும் முருகன் வருகிறான். அருணகிரி எழுந்து வாடினார். யாரு? கவனமாக நம்மை காப்பாற்றக்கூடிய பரம்பொருள் இறைவன் ஒருத்தன் தான். அங்கே உட்கார வச்சுட்டு வந்தோமே, அந்த பிள்ளை என்ன ஆகும் அப்படின்னு நினைப்பு, அந்த ஞாபகத்தோட. இன்னும் முருகப்பெருமான் என்ன நம்ம ஊருக்கு மட்டுமா, பக்கத்து ஊருக்கு மட்டுமா? இந்த அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தெய்வமாக விளக்கும். அவன் கரெக்டாக அங்கே குழந்தைய உட்கார வச்சுட்டு வந்தோமே, சும்மா இருந்தோமே, அதுவும் பேசாத, சும்மா இரு சொல் அறை என்றாலுமே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரனே சும்மா இருன்னு சொன்னமே அப்படின்னு கரெக்டாக வர்றார். அந்த உடனே கேட்குறார். உடம்பெல்லாம் புற்று மூடிடுச்சு, மண்ணெல்லாம் சொல் அரிச்சு போய் அப்படியே உட்காந்துட்டார். கட்டுப்பட்டார். இறைவன் நம்மை காப்பாற்றினான், உட்காரன்னு சொல்லிட்டு போயிருக்கான், கண்டிப்பாக வருவான் என்று கட்டுப்பட்டார். பெரியவங்க பேச்சை கேட்டு கட்டுப்படணும், நம்ம கேட்கறது இல்லையே. அதனால் வந்தார். அருணகிரின்னு எழுந்தான். நல்லா ஆயிடுச்சு உடம்பு, எழுந்தான். இறைவன் ஆச்சு, இறைவன் தான். திருவாய் முடிந்தால் என்ன நோய் போகாது. எழுந்தான். மந்திரமும் தருந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான். தந்திரமும் மந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லவன் சிவபெருமான். எல்லா நோய்களையும் போக்குபவன் சிவபெருமான். அதனால பாடுன்னார். நான் என்ன பாடுவேன்னார்.
நாக்க நீட்டு வேலாயுதத்தாலே முத்தைத்தரு பத்து முத்தைத்தருன்னு எழுதினார். முத்துன்னு எழுதினார். உடனே பாட ஆரம்பிச்சது. முத்தைத்தரு பத்து திருநகை எத்திக்கரை கத்தி செரவடி முத்தி கொடுத்து குருவர் எனவும் என்ன பாட்டெல்லாம் பண்ண நேரம் ஆகும். 4 வரி மட்டும் சொன்னேன். இப்படி பாட ஆரம்பித்து விட்டார். ஒரு குற்றடு நட்பற்ற உணவை கொட்டிப்பட பெருமாளே என்று பாடிய உடனே அவள் படித்து வயலூருக்கு வா, திருச்செந்தூருக்கு வா, திருப்பூருக்கு வான்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் பின்தோண்டி திருப்புகழ் அற்புதமாக திருப்புகழ் பாடினார். ஆகையினாலே முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன். நம்பிக்கை வேணுங்க. இறைவனிடத்தில் வரும்போது நம்பிக்கையோடு நம்பிக்கை இல்லைன்னா போச்சு. நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால்தான் இறைவன் நமக்கு அருள் புரிவான். நம்பிக்கை இல்லாமல் கூட இந்த விபூதியை கையில் எடுக்கும்போது என்ன சொல்லி எடுக்கணுமா தெரியுமா? விபூதியை எடுத்து பூசும்போது சிவசிவா சிவசிவான்னு சொல்லி கையை வைக்கணும். விபூதியை கையில் வைக்கும்போது சிவசிவா என்று பூசணும். சிவசிவா நம்ம முன்னோர்கள் 2 எழுத்து சிவசிவான்னு சொல்லி போகணும். சிவசிவான்னு சொல்லி விபூதி பூசணும். அந்த விபூதியை பூசும்போது என்ன சாம்பார் ரெடியா, பையன் ஆட்டோ வந்துட்டு பையன் ஸ்கூல் போகணுமே, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு விபூதி எடுப்போம். விபூதி ரெடி, சாம்பார் ரெடியா, சீக்கிரம் ஆகட்டும் ஆட்டோக்கார் வந்துட்டார். நான் ஆட்டோ சிவபெருமான்னு சொல்லவே மாட்டான். ஏதோ கை பூசுது அவ்வளோதான். மனசு பூரா கொண்டாட்டி திட்டிக்கிட்டே பேசுவோம். சம்சாரத்தை திட்டுவோம். இன்னும் ஆச்சு, இன்னும் அடுப்பு. நான் பயப்படுறேன், அடுப்பு கூடவா பயப்படும்? நான் உங்களுக்கு பயப்படுறேன், அடுப்பு பயப்படுமா? அவை அப்படி பயந்து செய்தாலும் அந்த நேரத்தோட. ஆனால் இந்த விபூதியை பூசும்போது சிவசிவான்னு சொல்லுங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு பேச்சை கேட்டதுக்கு ஏதாவது ஒன்று வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த சிவசிவான்னு சொல்லி விபூதி பூசணும். இன்னும் ஒன்று சொல்லணும். பல பேர் நினைக்கிறான் விபூதி ஐயர் குருக்கள் கொடுத்தாருன்னா கோயிலில் போய் அந்த விபூதியை என்ன பண்ணுறாங்க, இந்த கையில் மாத்துறான். இது கொடுக்குறத விபூதியை இப்படி போட்டுறான். இப்படி கொட்டிட்டு சும்மா அந்த மொனை வரல தொட்டு இப்படி பூசிட்டு அவ்வளோதான் போட்டு போடு. என்ன நினச்சி பாருங்க, நம்ம என்ன செய்கிறோம்? அது பிரசாதம், இறைவன் கொடுத்த அருள் பிரசாதம். இந்த விபூதிக்கு தான் நாம் படாத பாடுபடுறோம். இறைவன் பூசுவது அதை கொண்டு வாங்கி பூசிட்டு கொட்டுக்கிறோம். அது எவனோ சொல்லி விட்டான் நம்மால் சிவன் சொத்து கொலநாசம். அந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது. எந்த புனிவாளம் சொன்னானோ தெரியல. அந்த புனிவாளம் பார்த்தா அவன் காலை தொட்டு கும்பிடணும். இந்த விபூதியை சிவன் சொத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, குலநாசம் ஆகிடும்னா. அடப்பா என்னப்பா, என்ன நியாயம், என்ன சொல்லணும்? சிவன் சொத்து குலநாசம்னா என்ன தெரியுமா? கோயிலில் இருக்கிற சிலையை தெரிஞ்சது, உண்டியை உடைக்கிறது, கோயிலை கொள்ளடிக்கிறது, இதெல்லாம் தான் சிவன் சொத்து. அதை சிலையை திருடும் போகிறது. இதை விட்டுவிட்டு விபூதி பிரசாதம் சிவன் சொத்து கொலநாசம். அதை இந்த விபூதியை சிவசிவான்னு ஐயர் குருக்களையா கொடுக்குற விபூதியை பூசி நாங்கள் அங்கே காகிதம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த காயத்தில் கொட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி திருவழிதாயம் எம்பெருமானை தரிசிக்க போயிருந்தேன், இந்த பிரசாதம் அப்படி சொல்லி வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் விபூதியை பூசணும். அக்கம் பக்கத்துலலாம் போய் சொல்லணும். அக்கம் பக்கத்துக்காரெல்லாம் சொல்லி விபூதி கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த விபூதி பூசுங்க, வயிற்று வலி சரியாக போடும், இந்த விபூதியை பூசுங்க, தலைவலி சரியாக போடும், இந்த விபூதியை பூசுங்க, ஜுரம் போயிடும். இப்படியெல்லாம் இந்த விபூதியால் இவ்வளவு மகிமை இந்த நாட்டிலே நடந்தது என்று சொல்லி இறைவனுடைய புகழை பேச வேண்டும். அரியானை அந்தணன் திந்தையானை அருமறையன் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழிய தேவர்கள் போனை மற்றை கரியானை நான்முகனை கனரை காற்றை கனகடலை குலவரைய கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். போங்க, இறைவனுடைய நாமத்தை சொல்லலைன்னா, நம்ம சிவாயா என்ன மந்திரத்தை சொல்லலைன்னா, சிவாய நமன்னு சொல்லலைன்னா நாம் பிறக்கவில்லை, உயிரோடு இல்லை. இந்த உலகத்திலே நம்ம உயிரற்ற ஜடம். இறைவனுடைய நாமத்தை சொன்னாதான் நாம் உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். இது அப்பர் சுவாமி பாட்டு, நம்ம பாட்டு. நாம் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறது இல்லை. பேசாத நாளெல்லாம் பிறவா நாள், பிறக்கலைன்ற. ஆகையினாலே பிறவா நாள் இறைவனுடைய புகழை பேச வேண்டும், திருநீற்றை பூச வேண்டும். உருதிராட்சம் விரும்பி கட்டிக்கிட்டா கட்டிக்கிங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. பல பேர் கேட்குறான், இந்த உருதிராட்சம் கட்டலாமா?
சந்தேகம், எப்போ பார்த்தாலும் சந்தேகம். இந்த விபூதியை பூசலாமா, ஏடா சாப்பிட்லாமான்னு கேட்குறியா? சாப்பிட்டா என்ன, இந்த சாப்பாடு சாப்பிட்லாமா? எது கொடுத்தாலும் சாப்பிட்டுருவோம் இல்லை, வாய் கொடுத்து ஏதோ சாப்பிட்டுருவோம். அதுக்கு என்ன சந்தேகம் வருதா? இந்த சாப்பிட்லாமா, இதை சாப்பிடக்கூடாதா கேட்குறோமா? இந்த விபூதி பூசலாமா, சாமி படம் வீட்டில் இருக்கலாமா, உருதுராட்சம் கட்டிக்கலாமா? என்ன ஒருத்தன் பார்த்து கேட்டான், சாமி உருதுராட்சம் கட்டிக்கலாமான்னா. நீ போய் சம்சாரத்துக்கிட்ட கேளு, நான் வீட்டில் இருக்கலாமான்னு கேளு, நான் வீட்டில் இருக்கலாமான்னு கேளு. அவன் ஓகேன்னா கட்டிக்க, இல்லைன்னு வாடான்னு சொல்லுவாங்களா? ஆகையினாலே இந்த உருத்திர அச்சம், உருதிராட்சம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கரா டிவியில் போன வாரம் தான் பேசினேன். உருதிராட்சம்னா என்னன்னா, உருத்திரன்னா சிவபெருமான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு இது அல்ல, அர்த்தமில்லை, அர்த்தமற்ற மதம் அல்ல, அர்த்தமுள்ள இந்து மதம். இந்த உருத்திரம்னா சிவபெருமான், உருத்திரனுடைய அச்சம், அச்சம்னா கண்ணு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சம்னா கண்ணு, உருத்திரன்னா சிவபெருமான். திரிபுராதிகளை எரித்து விட்டு சிவபெருமான் சந்தோஷமாக ஆனந்தமாக ஆடுகிறான் தாண்டவம். ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அந்த கண்களிலே இருந்து 2 முத்துக்கள் கீழே விழுந்துதான். அது பூமியில் பட்டு மரமாக முளைத்து அதில் இருந்து காய்த்த மரம் தான் இந்த உருதிராட்சம். இந்த மரத்தை கொல்லிமலை போகும்போது மரத்தை பார்த்தோம், கும்பிட்டு வணங்கணும். ரிஷிகேஷ், ஹரித்துவார் போன்ற இடங்கள்லாம் போனேன், அங்கெல்லாம் கிடைக்குதுமா அந்த உருதிராட்சம். அற்புதமான, இதை எப்பொழுதும் அணியலாம். இது மருத்துவ குணம் கொண்டது. இனிமேல் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, இதை கட்டலாமா, இதை இது பண்ணலாமா. எப்பொழுதும் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய உருதிராட்சம். அந்த நேரம் இருக்கக்கூடாது, இந்த நேரம் இருக்கக்கூடாது, எந்த நேரமும் கிடையாது. எல்லா நேரமும் சிவபெருமானுடைய உருத்திர அச்சமாக விளங்குகின்ற உருத்திர அச்சத்தை கட்டி கொண்டிருக்கலாம். இது நோய் தீர்க்கும் மருந்து, கவலைகளை தீர்க்கும் மருந்து, கேட்டதை அருளுகின்ற மருந்து. அந்த உருதிராட்சத்தை எப்பொழுதும் அணிந்து கொண்டே இருக்கலாம், மறந்துடாதீங்க. நாங்கள்லாம் மேடையில் பேசிட்டு உடனே பல பேருக்கு இதை அணிந்து கொண்டு இருக்கணும். மேடையில் பேசுகிறவொன்னே கேட்போம், அதுக்காக இப்போ கேட்காதீங்க, இப்போ அர்ஜென்ட்டில் வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வரல. அதனால பல இடங்களுக்கு அதை நாங்களே, எங்கள் மனைவி வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேலைன்னா உருதிராட்சம் வீட்டில் நிறைய இருக்குது, அதை கோர்த்து வச்சுக்கிற வேலை அவங்க வேலை. நான் பொழுது மேடையில் பேச போனால் எல்லா ஜனங்களை கூப்பிட்டு கட்டுறது என் வேலை. 3 பேர் வேலைக்கு வேலை செய்யலாம். ஒருத்தன் குழியை தோண்டிக்கினே போகிறான், அவன் வேலை குழி தோண்டிட்டு உக்காண்டான். இன்னும் ஒருத்தன் வந்தால் துத்துட்டான், என்னடா அவருக்கு குழி தோண்டினா, இப்போ தான் குழி தோண்டிட்டு உக்காந்தான், இவன் போய் மூடுறான். ஏண்டா வேலைக்கு வேலை ஏண்டா, குழி தோண்டுனா உடனே மூடுறேன்னா. உங்களுக்கு விஷயம் தெரியாத பேசாதீங்க சார். குழி தோண்டுறது ஒருத்த வேலை, அதை மூடுறது ஒருத்த வேலை, செடி நடுறது ஒருத்த வேலை. நீ குழி தோண்டவன் தான் நான் வந்தேன், செடி நடவும் வரலையா, அதனால் என் வேலை துக்கிறது என் வேலை. அவன் குழி தோட்டத்தை அவன் வேலை, செடி நடவும் வரல, நான் என்ன பண்ணுவேன், துக்கிற வேலை என் வேலை, நான் தூத்து போகிறேன். எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தியா. இந்த நாடு ரொம்ப முன்னேறி இப்படிப்பட்ட ஆலையை இருந்தாங்க. ஆகையினாலே அவரவர்கள் கண்டிப்பாக உருதிராட்சத்தை அணியலாம். இன்னும் ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க, தாலி பிரித்து கொடுப்பாங்க 3ஆம் மாதம். அந்த தாலி பிரித்து கொடுக்கும்போது கூட நாங்கள் உருதிராட்சம் வேணும்னு எங்கள் ஐயா செல்வம் ஐயா இருக்கார், நான் வீட்டு கேளுங்க, அந்த உருதிராட்சத்தை கொடுக்குறோம். தாலியிலே கோர்த்து கட்டி கொள்ளலாம். ஏன்னா முக்கியமான விஷயம் இதெல்லாம் சொல்கிறது இல்லை, எதையோ பேசிட்டு போயிடுறோம். உருதிராட்சம் அணிய வேண்டும், விபூதி பூச வேண்டும், நமசிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த 3ம் நாம் எப்போதும் கடைபிடித்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோ குறவில்லை. கண்ணில் லத்தூரும் கழுமர வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் தெரிந்ததே இருந்ததே என்று சிவபெருமானை வாயார வாழ்த்துங்கள். அம்மை அப்பனாக இருக்கின்ற சிவபெருமானை எப்போதும் துணியுங்கள். என்பதுதான் கங்காளன் பூசும் கவச திருநீட்டி மங்காவன் பூசி மகிழ்வீரை யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வது. இந்த விபூதியை பூசினா இறைவனுடைய திருவடியில் போய் நம்ம கலந்து இன்புறலாம் என்று என்னாலும் இன்பமே துன்பமில்லாமல் வாழ விபூதியை பூசுங்கள், நமசிவாயை சொல்லுங்கள். உருதிராட்சம் முடிந்தால் கட்டுப்படுங்கள். பல பேர் வெக்கப்படுறான், ஏன் வெக்கப்படுறான்னு தெரியல. கடை வாங்கினா இல்லைன்னு சொல்கிறான், நீ என்ன பண்ணுறியோ பண்ணா, அதுக்கு வெக்கப்படலை. பொய் பேசுகிறான், அதுக்கு வெக்கப்படலை. உருதிராட்சம் கட்டணுன்னா வெக்கப்படுறான், நமசிவாயை சொல்லணுன்னா வெக்கப்படுறான், விபூதி பூசணுன்னா வெக்கப்படுறான். இந்த வெக்கமெல்லாம் கொஞ்சம் பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு விபூதியை பூசுங்க. விபூதி இல்லாமல் தயவு செய்து வெளியே வராதீர்கள். அது ஒரு கவசம், பாதுகாப்பு. சத்தியமாக சொல்கிற ஆக்சிடென்ட் நடக்காதுங்க. நான் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன், அது டயர்லாம் பிடிங்கின்னு ஒரு மரத்தில் ஓடுது, எல்லாம் கத்துறான்,
நான் ஓம் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு பார்த்தேன். பயப்படாதீங்கம்மா பயப்படாதீங்க, கரெக்டாக சைலண்ட்டாக போய் அந்த பஸ்ஸுக்கு ஒருவர் நமசிவாய மந்திரத்தை சொன்னால் அத்துணை பேர்களும் காப்பாற்றப்படுவார்கள். இது நாங்கள் அறிந்த உண்மை உண்மை என்று சொல்லி விபூதியை மறவாதீர்கள், நமசிவாயத்தை மறவாதீர்கள், குருதிராட்சத்தை மறவாதீர்கள் என்று சொல்லி அற்புதமான இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த எங்கள் செல்வம் ஐயா அவர்கள். செல்வம்னா சிவபெருமான் தான். செல்வன் கடல் ஏற்றும் செல்வம் செல்வம், அவன் தான் செல்வம். சிவபெருமான் தான் நமக்கு செல்வம். சிவபெருமான் இருந்தால் போதும். ஆகையினாலே வீட்டிலே எல்லா படமும் வைக்கலாம். இந்த படம் இருக்கக்கூடாது, அந்த படம் கிடையாது இல்லையா, எல்லா படமும் வைக்கலாம். சில பேர் காளி தேவியை வைக்கலாம்னா கண்டிப்பாக வைக்க வேண்டிய முதல் தெய்வம் காளி தான். காளியை போன்ற ஒரு சாந்த ஸ்வரூபி, ஒரு தாய், உருக்கமுள்ள தாய், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினை பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலக்கிற ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே. சிவபெருமானை போன்ற உலகத்தில் ஒரு தெய்வம் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி ஆலய நிர்வாகத்திற்கு நன்றி கூறி எல்லோருக்கும் என்னுடைய பொன்னார் திருவிழை தொட்டு வணங்கி அடியேன் விடைபெறுகிறேன். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. ஆறு கடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூலுசை தனிவேல் வாழ்க, குக்கூரம் வாழ்க, தொல்லேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானிதன் அடங்கு வாழ்க, மாறியா வைகு வாழ்க, வாழ்க செய்யடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னும் ஒரே ஒரு சொல்ல, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கணிதவேல் முருகனுக்கு. நல்லா இருப்பீங்க, எந்த குறையும் இல்லாமல் எல்லோரும் எல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். நமசிவாய நமசிவாய மந்திரம் சொல்லுங்கள். இறைவன் நம்மோடு இருக்கிறான், துணை எங்கும் வருவான், நீல சிகண்டியில் ஏறும் பெறான், எந்த நேரத்திலும் கோல குரத்தையுடன் வருவான், எங்கே நினைப்பினும் அங்கே முன்வந்து எதிர் நிற்கும் இறைவன். நம்பிக்கையோடு இறைவனை சொல்லுங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய.